ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரீஸில் பென் தான் வந்து ஒரு மெயின் சூப்பர் ஹீரோவாக எல்லா சீரீஸ்லையுமே வந்துட்டு இருப்பாரு. ஆனால் அவரையும் தாண்டி இன்னும் சில சூப்பர் ஹீரோஸும் பார்த்தீங்கன்னா நம்ம பென்டன் யூனிவர்ஸ்குள்ளேயே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பென்டன் யூனிவர்ஸில் இருக்கிற 5 சூப்பர் ஹீரோஸை தான் ஒரு டாப் 5 லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற சூப்பர் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கேங்க்ரூ கமாண்டோ. ஸோ பென்டன் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறுறதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேங்க்ரூ கமாண்டோ வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக சுற்றிக்கிட்டு இருந்தார். ஆக்சுவலி இவர் வந்து ஒரு லைவ் ஷோ பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் டெலிவிஷன் சீரிஸில் நடிக்கிறது அப்படிங்கிறதையும் தாண்டி சின்ன சின்ன சூப்பர் ஹீரோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிருப்பாங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆக்டர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு சூப்பர் ஹீரோவாக ரியல் லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் எப்போ நம்ம பென் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக வந்து அப்படியே வெளில வர ஆரம்பித்தாரோ, ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா இவர் நம்ம பென்னுக்கே வில்லனாக மாற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ கிளாசிக்கில் பென்னோட ரொம்பவே ஃபேவரட்டான சூப்பர் ஹீரோவில் ஒருத்தர் தான் இந்த கேங்க்ரூ கமாண்டோ அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பென்னுக்கே ஒரு வில்லனாக மாறிட்டார். ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஹீரோவாக இருந்து வில்லனாக மாறியிருக்காரு அப்படின்ற கணக்கில் இவருக்கு 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற சூப்பர் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனரேட்டர் ரெக்ஸு. ஸோ ஜெனரேட்டர் ரெக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்டன் யூனிவர்ஸை சேர்ந்த கேரக்டரே கிடையாது. ஆனால் பென்டனுக்கும் நம்ம ரெக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடங்களில் கிராஸ் ஓவர் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கேன். ஸோ அதுலேயும் நம்ம பென்டன் ரீபூட்டை பேஸ் பண்ணி ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா பென்ஜென் அப்படின்ற ஒரு மூவி கூட ரிலீஸ் ஆகிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பென்டன் யூனிவர்ஸ்குள்ளேயே நம்ம ஜெனரேட்டர் ரெக்ஸ் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஜெனரேட்டர் ரெக்ஸோட பவர் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவரால் வந்து பவர்ஃபுல்லான நிறையா வெப்பன்ஸ் உருவாக்க முடியும். பிகாஸ் டெக்னிக்கலி இவர் பார்த்திங்கன்னா ஒரு மியூட்டன்ட் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த கேரக்டரோட சீரிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆர்ட் ஸ்டைல்லேருந்து ஸ்டோரி வரைக்கும் ரொம்ப டீப்பாக ஒரு அனிமி ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கார்ட்டூன் அப்படிங்கிற ஃபீலே வராது. ஸோ அந்த ஒரு காரணத்தெலாம் பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஜெனரேட்டர் ரெக்ஸுக்கு வந்து 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். சொல்லப்போனால் இந்த கேரக்டர் பேஸ் பண்ணி இன்னும் நிறைய எபிசோட்ஸ் வந்து பென்னுக்கும் நம்மளுடைய ரெக்ஸுக்கும் வந்து ஒரு கிராஸ் ஓவராக வந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற சூப்பர் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் நெமிசஸ். ஸோ கேப்டன் நெமிசஸ் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பென்டன் சீரிஸில் ஒரு சூப்பர் ஹீரோவாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர். ஸோ நம்ம கேங்க்ரூ கமாண்டோவாவது பார்த்துட்டிங்கன்னா ஒரு சீரிஸில் நடிக்கிற ஹீரோவாக நடிச்சிட்டு இருப்பார். ஆனால் இவர் ரியல் லைஃப்லேயே ஒரு சூப்பர் ஹீரோவாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட நம்ம அயன்மேன் மாதிரி சொல்லலாம். ஸோ பவர்ஃபுல்லான கேஜெட்ஸு, ஆர்மர்ஸ்லாம் யூஸ் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தார். ஆனால் எப்போ வந்து நம்ம பென் வந்து ஏலியன் ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறினாரோ அன்னையிலேருந்து இவருக்கு கெட்ட நேரம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பென் மேலே இவருக்கு ஒரு சின்ன ஈகோ வந்து ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா பென்னுக்கும் இவருக்கும் டேரெக்டாகவே கிளாஷ் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரு சின்ன டோர்னமெண்ட் மாதிரி நடக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பென் ஜெயிச்சிருவாரா. ஸோ அதுக்கப்புறம் இவர் கம்ப்ளீட்டாக ஒரு வில்லனாக மாறிட்டார். தன்னையே ஓவர்லார்ட் அப்படின்னு பேரை சேஞ்ச் பண்ணிவிட்டு வில்லனாக மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தார். ஸோ அதுலேயும் அல்டிமேட் வில்லன் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக பங்கம் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பயங்கர வில்லனாக இருந்த இந்த ஒரு கேரக்டரை நம்ம ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கர் மாதிரி மாற்றிருப்பாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக கேப்டன் நெமிசஸ் ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் நம்ம பென்னுக்கு முன்னாடியே தன்னுடைய டெக்னாலஜியும் தன்னுடைய பணத்தையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் ஹீரோ வாழ்ந்திருக்காருங்கிறதே ஒரு முக்கியமான விஷயம் தானே. ஸோ அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரும் பென்டன் யூனிவர்ஸில் ஒரு சூப்பர் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி இவருக்கு 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். அண்ட் அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்குற சூப்பர் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்டிமோஸ். ஸோ அல்டிமோஸ் பார்த்தீங்கன்னா பென்டனோட கிளாசிக்லையும் ஏலியன் ஃபோர்ஸ்லையும் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எந்த எபிசோட்லையும் பெருசாக இந்த ஒரு அல்டிமோஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் பென் 10,000 அப்படின்ற எபிசோடில் பார்த்தீங்கன்னா அல்டிமோஸ் இன்னும் நம்ம பென் 10,000க்கான ஒரு சைட் கிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கேலக்டிக் என்ஃபோர்ஸஸும் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு அல்டிமோஸ் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர்மேனோட ஒரு கம்ப்ளீட்டான ரிப் ஆஃப் இல்லைனா ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம சூப்பர்மேனுக்கு என்னென்ன பவர் இருக்கோ எல்லா பவருமே இந்த ஒரு அல்டிமோஸ்க்கு இருக்கும். நம்ம பென் எப்படி பூமியை காப்பாற்ற போராடிட்டு இருக்காரு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த யூனிவர்ஸையுமே காப்பாற்ற போராடுற ஒரு கேரக்டர் தான் இந்த ஒரு அல்டிமோஸ். அந்த ஒரு காரணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இவருமே ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு கன்சிடர் பண்ணி இவருக்கு 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இவர் ஏன் வந்து உயிரோடு இருக்காருங்கிறத நான் கிளியராக மென்ஷன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டெரிக் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நம்ம அல்டிமோஸ் ஒரு தடவை நம்மளுடைய வில்கேக்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி ஏலியன் ஃபோர்ஸில் காமிச்சிருப்பாங்களே. ஸோ அந்த ஃபைட்டில் நம்ம அல்டிமோஸை நம்ம வில்கேக்ஸ் கொண்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு. ஆனால் பென் 10,000க்கு இன்னுமே அல்டிமோஸ் வந்து ஒரு சைட் கிக்காக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி பென் 10,000 எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. இது எப்படா இப்படி கிளாஷ் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது தான் பென்டனோட ஒவ்வொரு கிரியேட்டரும் ஒவ்வொரு மாதிரியான ஒப்பீனியனை சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெரிக்கோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டாங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அல்டிமோஸ் 2nd பிளேஸை பிடிச்சிருக்காரு.
அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற சூப்பர் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பென்னு. ஸோ அல்டிமேட் பென்னுன்னொன்னே அல்டிமேட் பென் 10,000 நினச்சிடாதீங்க, அந்த கேரக்டர் கிடையாது. நம்ம பென்டனோட கிளாசிக் சீரிஸில் பார்த்தீங்கன்னா பென் வந்து தன்னையே வந்து ஒரு சூப்பர்மேன் மாதிரி வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டு ஒரு ட்ரீமில் சூப்பர் ஹீரோ உருவாக்குவார். அவர் தான் அல்டிமேட் பென்னு. ஸோ இமேஜினேஷனில் வந்த சூப்பர் ஹீரோவெல்லாம் லிஸ்ட்டில் எடுப்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இவர் இமேஜினேஷனில் மட்டும் வந்த கேரக்டர் கிடையாது. பென்டனோட ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு சூப்பர்மேன் தான் இந்த அல்டிமேட் பென்னு. கிட்டத்தட்ட நம்ம சூப்பர்மேனோட எல்லா ஸ்டோரியும் அப்படியே காப்பி அடித்து இந்த ஒரு அல்டிமேட் பென்னை ஒரு காமிக்கில் வந்து ஒரு வாட் இஃப் யூனிவர்ஸில் உருவாக்கி வச்சுருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம சூப்பர்மேனை வந்து சூப்பர்மேன் இடத்த எடுத்துகிட்டு அங்கே பென் வளர்ந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாட் இஃப் காமிக் போகும். முடிஞ்சால் சீக்கிரமாகவே அந்த ஒரு வாட் இஃப் காமிக்கான ஸ்டோரியை வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சிம்பிளாக வந்து இந்த ஒரு கேரக்டரும் பென் 10 யூனிவர்ஸில் ஒரு பார்ட்டாக ஒரு கிராஸ் ஓவர் ஈவெண்ட்டில் வரக்கூடிய சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம லிஸ்ட்டில் இந்த அல்டிமேட் பென் அப்படிங்கிற குட்டி பென்னுமே வந்து ஒரு ஃபஸ்ட் பிளேஸை பிடிக்கிற அளவுக்கு பெஸ்ட்டான கேரக்டராக இருக்காரு. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து 5 சூப்பர் ஹீரோஸ்மே பார்த்தீங்கன்னா நம்ம பென்டனோட ஏதாச்சும் ஒரு யூனிவர்ஸில் ஏதாச்சும் ஒரு கிராஸ் ஓவர் ஈவெண்ட்லேயாவது வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள தான் நான் லிஸ்ட்டில் எடுத்திருக்கேன். இதை தாண்டி இன்னும் சூப்பர் ஹீரோஸ் யாராச்சும் இருந்து அவங்கள மிஸ் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது யாருங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.